ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் அம்மாவோட வீடு தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறீங்க. அம்மா வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே உள்ள நுழைஞ்சோடனே இது பெரிய கேட்டு இருக்கும். அந்த கேட்டில் இருங்க, கேட்டை சாத்திக்கிறேன். இப்படி வந்தீங்கன்னா பலாமரம் பாருங்க, ஃபுல்லாக பலாக்காலாம் காய்ச்சிருக்கு. கீழே ஒரு குட்டி இருக்குது, அதை பார்க்கலாம் நம்ம. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வாசலில் அங்காளம்மா ஃபோட்டோவும் பாபா வச்சு விளக்கேற்றுறாங்க அம்மா. அப்படி திண்ணை ரெண்டு பக்கம் திண்ணை இருக்கும். வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, இவ்வளோதான் அம்மா வீடு. குட்டியாக இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். ஓகே தேவிமா, நீங்க பாரு, உங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வேலைம்மா, வீடு காலி பண்ண வந்து சாமான்லாம் தலைக்கு அரை கட்டு எனக்கு இன்ன வரைக்கும் ஏதோ இருந்துச்சு. இனிமேல் தாம்மா குளிக்கணும் நான். பாருங்க வீடு பாருங்க. போதும், எனக்கு போதும். அம்மாவோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து சின்னதாக இருக்குது. அவங்களுக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு அழகாக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. இங்கே இந்த சைடில் ஒரு விண்டோ இருக்குது. இங்கே குடிக்கிற தண்ணியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்கும், பழைய ஃப்ரிட்ஜு தான். அது வேற இருக்கா, இது வேற. இங்கே மேலே சாமி வச்சு கும்பிட்றாங்க. இங்கே தான் அங்காளம்மா, இங்கே தான் சாமி தான் வச்சு கும்பிடுவாங்க எப்பவுமே. அவங்களோட கபோர்ட் செல்ஃப். மோட்டராக போடுங்க. அப்புறம் இப்படியே வந்தால் இங்கே ஒரு டிவி, பழைய டிவி தான், ஆனால் அவங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இருக்குது. அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இது வந்து எங்கள் தாத்தா பாட்டி. இங்கே ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பீரோ, இங்கே ஒரு மர பீரோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. அதுக்கப்புறம் வெளியெல்லாம் போய் பார்க்கலாம். முன்னாடி பார்த்துக்கோங்க, அம்மா வீடு குட்டியாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்கும். அம்மா வந்து கார் கழுவிட்டுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, நல்லா இடம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே சப்போட்டா பழம் இருக்குது, அதையும் காமிக்கிறேன் நான். சப்போட்டா காய்ச்சி இருக்கு. அன்னைக்கு நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு, காணும். எல்லாம் பழுத்து கீழே விழுந்துச்சா என்னன்னு தெரியல. ஓகே, இது இருக்கு, இங்கேயும் இருக்கு. இஞ்செல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ், நிறையா அந்த சைடு தான் நிறைய இருக்கு. மாமரம் எல்லாம் அப்படியே நம்ம கிட்ட போகலாம். இது வந்து என்னது, மாதுளை பழச்செடி. இங்கே ஒரு வாழை மரம் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 மாமரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. அப்புறம் அங்கே அம்மா வீடுன்னா இங்கே இவ்வளோ தொலைவு பாத்ரூம் லெட்டினுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி அம்மா வந்து இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு இங்கே வருவாங்க போவாங்க, ஆனால் இங்கே இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, திங்ஸ்லாம் போடுறதுக்காக வேணும் அப்படின்ட்டு தான் அந்த வீடு சூஸ் பண்ணோம். ஆனால் குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக, இடம்லாம் அமைதியாக இருக்கும். வாங்க பாருங்க. ஓகே,
இதுதான் பாத்ரூம் லெட்டின். பாருங்க, இங்கே வந்து இந்தியன் லெட்டினும் பாத்ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெஸ்டர்ன் இருக்கு. அம்மா இன்னும் இதை கழுவி இருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இது வெஸ்டர்னு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாங்காய். இது வந்து பெங்களூரா மாங்காய் எல்லாமே காய்ச்சி இருக்குது. நிறையா வந்து பறிச்சிட்டுக்கிறாங்க. கீழெல்லாம் நிறைய கொட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறையா கொட்டி வேஸ்ட்டாக போகும். இதெல்லாம் அந்த சைடு வீடு இருக்காங்க ஆளுங்க பாருங்க. கீழே நடக்கிறதுக்கே பார்த்து தான் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு பாம்பு பயம்தான், எங்கே எது இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் கீழே இருக்க மங்கெல்லாம் காணும். ஓகே, பார்ப்போம். பாருங்க, க்யூட்டாக இருக்குங்களா? இதுதான் பூ பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. மாங்காய் கீழே தொங்கிட்டு இருக்கு. எங்கே கீழே எவ்வளோ அழகா இருக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லா மண்ணா. ஃபுல்லாக நிறைய மாங்காய். இந்த மரத்துலேயும் நிறைய காய்ச்சி இருக்குது. இவங்க உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, இங்கே ஒன்று விழுந்திருக்கு, அதை பார்க்குறேன். பழுத்து விழுந்திருக்கு. மாமா கார் கழுவிட்டு இருக்காங்க. இப்போ செடிக்கு அங்கே தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த சைடும் ஒரு கேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்னென்னா செடி இருக்குதுன்னு அப்படியே காமிக்கிறேன். இந்த மாங்காய் வச்சுட்டு நம்ம போவோம். என்ன ஏன் இவ்வளோ மண் வந்துக்கிட்டே இருக்கு? ஐயோ, அது கம்மியாக ஆகிற மாதிரியே இல்லையே. ஆமாம், மாங்காய் வச்சுட்டு மாமா இங்கே ஃபோன் இருக்குது, பார்த்துன்னா ஃபோன் மேலே அடிச்சுக்க போகிறேன். ஓகேவா? பயங்கர சேராக வருது. கீழே ஒரு பழம் ஒன்று விழுந்துருக்கே. இதோ குட்டி. அம்மா என்ன பண்ணுறாங்க அங்கே? அங்கயா மண்ணா? மண்ணு வரும். ஆமாம், ஃபுல்லாக மண்ணு மண்ணாக இருக்குது. கழுவியும் வேஸ்ட்டு. சொல்கிற மாதிரி கிளாஸ்லாம் நரன்னு ஆகிடுமே. ஏற்கனவே காரு என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஓட்ட முடியாமல் தான் அம்மா வீட்டான இங்கே எடுத்துன்னு வந்து நிறுத்தி வச்சிட்டோம். அதாவது வாங்கும் போதே இன்ஜின் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த டைம் தெரியாமல் நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளோ செலவு பண்ணி ஓட்டியும் பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் என்னென்னா இன்ஜின் சீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மெக்கானிக் ஷெட்டில் விட்டுருலாம், ரொம்ப வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இங்கே அம்மா வீட்டில் எடுத்துன்னு வந்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மெக்கானிக் ஷெட்டில் தான் இதுக்கு மேலே விடணும். இது ரெடி பண்ணலாமா இல்லை கொடுத்துட்டு வேறு வாங்கலாமான்னு இருக்கோம், தெரியல. முதல்ல இப்போதைக்கு இதை எடுக்கிற மாதிரி இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா
அங்கே நம்ம டிரைவர் நிற்கிது தெரியுதுங்களா, அதுவும் நம்ம காரு தான். இது மட்டும் நம்மளுக்கு ஓன் யூஸ்க்கு. எங்கள் அம்மா போய் பார்க்கலாம். என்ன மம்மி பண்ணிட்டு இருக்க? ஆ செடிக்கு தண்ணி இங்கே வந்தாவே காலெல்லாம் கீறுது, அதனாலேயே உள்ளே வரதே இல்லை. நான் ட்ரெஸ் பார்த்தீங்களா, காலெல்லாம் அந்த செடி என்ன பண்ணுது, பயங்கரமாக கீறுது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து மாதுளை செடிக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி விட்டு வச்சுருக்காங்க. மாதுளை பூ பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு மாதுளை காய்ச்சிருக்கு, இங்கேயும் ஒரு மாதுளை பிஞ்சிருக்கு. அப்படியே வந்தா அந்த ஆட்டு வந்து பூவெல்லாம் நிறைய வருது, காய் காய்க்க தண்ணி பாருங்களேன், எல்லாம் சேராக வருது. இப்போ தான் போர் போட்டிருக்காங்க. அந்த தண்ணியெல்லாம் நம்ம விட்டு முடிச்சாதான் நார்மலாக ஆகுமா. ஏமா மேலாம் அடிக்கிற? ஓகே, அடிக்கட்டும். இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வாட்டர் ஆப்பிள். இது ஒரு மாதிரி பிங்காக இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த பழத்தை காமிச்சிருக்கேன். இந்த மரம் நிறைய பூ விட்டுருக்கு. அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சைடில் வந்து பழம் வந்து காணோம். காக்கா அணில் எதனா கடித்து சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் சங்குப்பூ, நம்ம சிவனுக்கு ரொம்ப உகந்தது இந்த சங்குப்பூ. நானும் இதோட விதையை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம், வந்துச்சுன்னா பார்ப்போம். அப்புறம் இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. இதுலேயும் குட்டி குட்டி பிஞ்சிங்கெல்லாம் இருக்குது. அப்படியே வந்து இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது. மருதாணி பார்த்தீங்களா, இதுதான் மருதாணியோட பூ. செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மருதாணி பூ. மருதாணி மரமாகவே இருக்குது இங்கே பெருசாக. அப்புறம் இது என்ன மரம் தெரியல, நெல்லிக்கான்னு நினைக்கிறேன் நான். எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன மரம்ன்ட்டு. இது தெரியும், இது வந்து அரைநெல்லிக்காய். இந்த மரம் இது வந்து பிளாக் கொய்யா. இது வந்து பிளாக் கொய்யா. இது இதில் பூவெல்லாம் ஒன்றும் இல்லை இது வரைக்கும். இது ஒரு கொய்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீடு உங்களுக்கு காமிச்சேன். மருதாணி எல்லாம் காமிச்சிட்டேன் மம்மி, எல்லாம் காமிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இப்படியே பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான். இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. இது ஃபுல்லாக மாமா நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு. ஏன்னா அப்படியே விட்டுட்டு போகிறோம், யூஸ் பண்ணாமல் விட்டாலும் எலி கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா, ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படியா வருவேன் பாருங்க. டஸ்டாக இருக்குன்னு கழுவுறதுக்காக வேலை செய்யுதா? அப்போ ஏதோ சென்சார் ப்ராப்ளம் இருக்கு போல. பெட்ரோல் இருக்கா? ஓகே ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து வீடு பார்த்துருப்பீங்க. அம்மாவோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அம்மா வீடு பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே இருக்க அமைதியான இயற்கையை நீங்கள் பார்த்தீங்க, செடி மரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் வழக்கு ஏற்றுறீங்க? என்னதுமா?
இதுல உள்ள போடுவாங்க அப்படியே வச்சிருங்க. மா அப்படியே ஏத்துமா. ரொம்ப சேராத கழுவு வண்டியில ஃபுல்லா மண்ணு போடுங்க. தேவலாம் தண்ணி வச்சு விட்டேன் வண்டியில. ஏன் ஃபுல்லா மண்ணு வண்டியெல்லாம். பாரு அதுக்கு பாரு அந்த மண்ணு சொல்லல. ஓஸ் லட்சம்ல எவ்வளவு மண்ணு போடுது? அதுவா அந்த குழம்பு அந்த ஓஸ் மண்ணு. நான் எடுத்துப்பா தண்ணி தெளிஞ்சிச்சு தெளிவே இல்லையா? அது மாதிரி எவ்வளவு சேருமா இருக்கு. அது தெரியாது பரவாயில்ல தெரியல இந்த குழகுழன்னு வருது இப்போ. அதெல்லாம் தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்க எக்காரணம் ஒண்ணா இதை மட்டும் லாக் பண்ண விடாம சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் விட்டேன். அப்போ போயின்னே தான் கிடக்கும். ஆமா அதெல்லாம் அங்க அடிச்சு விட்டேன். இதுல போட்டு போய் அதில் விட்டுட்டு வரதுக்குள்ள தண்ணி ரொம்ப கிரவுண்டே ரொம்ப போச்சு. நான் என்ன பண்ண முடியும்? யாருன்னா ஒருத்தர் இருக்கணும். நாங்க விட்டா இந்த பக்கம் ஒருத்தர் விட்டா நான் என்னம்மா பண்ண முடியும்? எந்த ரொம்ப குமையுதுமா. போட்டப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு புது வீடியோன்னு உங்களை சந்திக்கிறோம். காரு கடிக்கிறாரு.